ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோம் டூர் வீடியோ தான். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வெளியே என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி உள்ளே வந்தோம்னா பெரிய ஒரு ஹால் ஒன்று இருக்குது. ஹாலோட செட்டப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் வந்து அழகாக காமிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உதவும். இந்த சைடு அப்படியே சென்டர் பார்த்திங்கன்னா டிவி வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். டிவிக்கு பக்கத்தில் ரெண்டு சைடுமே ஒரு செல்ஃப் வந்து வந்திருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செல்ஃப்லாம் நிறைய திங்ஸ் வாங்கி அடுக்கி வைக்கும் போது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நீட்டான லுக் வந்து இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். டிவிக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா சோஃபா வந்து போட்டாச்சு, நேராகவே வந்து போட்டுட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்து இருந்தது. அப்படியே அந்த சைடு சோஃபாவுக்கு லாஸ்ட்டில் ஒரு டீ டேபிள், ஃபிஷ் டேங்க் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத்தல் குர்சி போர்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மக்கா மதீனா. இந்த அளவான திங்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாலில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாலில் இருந்து அப்படி நேராக உள்ளே போனோம்னா ஒரு டைனிங் ரூம், அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து இருக்குது. என்னுடைய வீட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நிறைய திங்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கி அங்கங்கே வந்து வச்சுருக்க மாட்டேன். அளவான திங்ஸ், அது எனக்கு தேவையான திங்ஸாக மட்டும்தான் இருக்கும். மேரேஜுக்கு முன்னாடியும் சரி இப்போயுமே சரி, ஸோ கடைக்கு போன உடனே எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டேன். இந்த பொருள் நம்மளுக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 டைம் யோசிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த பொருளே பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி வீட்டுக்கு வந்து கொண்டு வருவேன். வீடு ஃபுல்லாகவே நிறைய திங்ஸ் வாங்கி அடைச்சி வைக்காமல் இந்த பொருள் நம்ம வாங்கினோம்னா நம்ம வீட்டுக்கு நீட்டாக இருக்குமா, ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. அந்த மாதிரி நம்ம திங்ஸ் வந்து வாங்கும் போது வீடுமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வேலை வந்து அவ்வளோ இருக்காது. பெட்ரூமில் இருந்து அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நடுவில் டைனிங் ரூம் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு டேபிள், அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, இவ்வளோ தான் இருக்கும். டைனிங் டேபிளுக்கு மேலே செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு அப்படியே தண்ணி வந்து வச்சுருக்கேன். டைனிங் ரூமில் இருந்து அந்த சைடு போனோம்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா வாஷ் பேசன், இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்ரூம், நடுவில் பார்த்திங்கன்னா துவைக்கிறதுக்கு வந்து நல்ல பெருசாகவே இடம் வந்து இருக்குது. என்கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்தந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. பாத்ரூம்குள்ளே இருந்து அப்படியே வெளியே வாஷிங் மிஷின், அப்படியே அந்த சைடு லாஸ்ட்டில் மிரர் வந்து ஒன்று செட் பண்ணியிருக்கேன் வாஷ் பேசனுக்கு மேலே. நடுவில் டைனிங் ரூம், இந்த சைடு பாத்ரூம், இந்த சைடு பெட்ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்து இருக்குது. கிச்சன் நேற்று போட்ட வீடியோலேயே காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக எந்த பொருள் எங்கெங்கே வச்சுருக்கா அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து பார்த்துடலாம். சிங்க்கு பக்கத்தில் பாத்திர ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். மேலே ஆணியில் வச்சு அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இதுவுமே நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக வந்துருக்கு. பாத்திர ஸ்டாண்டுக்கு மேலேயே ஆரோ வந்து செட் பண்ணியிருக்கோம். சிங்க்குமே நல்லா பெருசாகவே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சைடு ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் உப்பு ஜாடி, ஆயில், அதுக்கப்புறம் இந்த கடுகு, ஜீரகம் இதெல்லாம் அப்படியே பக்கத்துலேயே இருக்க மாதிரி கைக்கு ஈஸியாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இதை வந்து நேற்றே காமிச்சனால இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் எதுவும் பண்ணாமல் நீங்களே எப்படி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாத்திரம் வந்து என்கிட்ட கம்மியாக இருக்கனால பார்க்கறதுக்கே நல்லா நீட்டாக இருந்தது. இந்த காய்கறி ஸ்டாண்டுமே இந்த இடத்துல வைக்கவும் ரொம்பவே அழகாக இருந்தது. இதுக்குன்னே பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்க மாதிரி இருந்தது. கிச்சனில் இருந்து அப்படி உள்ளே போனோம்னா இன்னொரு பெட்ரூம் வந்து இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா அளவான திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட அளவான திங்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வேலையுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயம் நம்ம வீடு வந்து எப்பயுமே நீட்டான லுக்கில் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.